ஏற்கனவே அவரை டைகர்னு சொல்லுவாங்க. காலையில வர சொன்னாரு, பஸ் கரை விட்ட சுத்தல்ல இப்ப வந்து சேர்ந்திருக்கோம். ஐயா காலையிலயே வர சொன்னீங்க, பஸ் லேட் ஆயிடுச்சு. பெரிய மனசு பண்ணி எங்க மேல கோவிச்சுக்காம விட்டியெல்லாம் புண்ணியமா போவோம். அந்த பசுக்காரன் இந்த ஊருக்கு தான் போகுதுன்னு சொல்லி எங்களை வேற எங்கேயும் இறக்கி விட்டான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களை. நீங்க டைகருங்கிறது நிஜம்தான்? இங்க பாரு சாரதா, இனிமே உங்க 2 பேரும் நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் இந்த ரங்கம்மா பாத்துக்குவாங்க. நீங்க எப்போ வெளியில போனாலும் உங்களுக்கு துணை அந்த அமாவாசை வருவாங்க. உள்ள போங்க. நீங்க நல்லா இருக்கணும். அடிக்காதீங்க. என்னாச்சு? ஏன் நடிக்கிறீங்க? ஒன்னில்லைங்கய்யா, எங்க ஊர் பொண்ணை இவனும் ரொம்ப நாளா ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தாங்க. எப்போ கல்யாணம் கேட்டா அதோ இதோன்னு கோர்ட் வாய்தா மாதிரி இழுத்து அடிச்சிட்டு இருக்கான். அதோட இல்லைங்கய்யா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் இந்த பையன் வீட்டுக்காரங்களுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. அத காரணமா காட்டி இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம கைட்டு விட்டுலான்னு பாக்குறான். அப்படி இவன் ஜெயிலாமாங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க, நீங்களே சொல்லுங்க. ஆஹா, பஞ்சாயத்துக்கு சரியான ஆள்தான். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? யார்கிட்ட என்ன விஷயம் கேட்கணும்னு தெரிஞ்சு கேட்க வேணாம்? இத பத்தி அவருக்கு என்ன தெரியும்? பாவம். அண்ணன் தங்கச்சி பாசம்னா என்ன, ஆத்திரப்பட்டு அடிக்கிறது எப்படி, இத பத்தி கேளுங்க, அவர் சொல்லுவாரு. பரவாயில்ல, நீ போ மாமா. சாரி, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கச்சிங்களை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி தரணும், காலேஜுக்கு அவங்களை எப்படி அனுப்பணும், ஒரு அவங்களை எப்படி ஒத்தைக்கணும், இதெல்லாம் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டா அவர் எப்படி பதில் சொல்வாரு? போங்க போங்க இங்க இருந்து. போக கட்டையில போக. என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா என்னடி சொன்ன? இல்ல நீ கதவு திறக்கல, உடைச்சுட்டு உள்ள வருவ. உடைச்சுட்டு நீ உள்ள வா. உனக்கு வெக்கமா இல்ல? சொல்றேன்ல, வா. வெக்கமில்லாத ஜென்மம், விடு. எனக்கு வெக்க பண்ணணும். சரி, நான் வெளிய வரேன். ஆமா, நில்லு மாமா. மாமா, நில்லுன்னு சொல்றேன்ல. ஐயோ மாமா, கொஞ்சம் என்ன திரும்பி பாரு. மாமா, நான் பார்க்க மாட்டேன். ஹாபிபி. ஐயோ ஐயா, தாத்தாங்கய்யா. ஐயா, நம்ம தங்கச்சிகளை கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு போற வழியில அந்த தக்காளி சிவா அவன் கூட்டாளிகளோட வந்து எப்படி கபடி ஆடி இருக்கா பாத்தீங்களா? கபடி 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 டைகர் ரோய், ஓடி போயிடலாம். பாக்குற சீக்கிரம் சீக்கிரம் ஓடி போகிறேன். ஐயோ, ஐயோ, கால் எடுக்க வரலையே. என்ன பண்றது? 10 ரூபாய் போல இருக்கே. வைக்கிற. ஐயோ, கால் எடுக்க வரலையே. வந்துருச்சு. கபடி 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 கபடி. என்ன இது இருந்து இடத்திலே இருக்கு? ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க ஐயா. ஐயா, ஐயோ சார், அடே தலைவா, உடம்பு அடிக்காதீங்க, வலிக்குது ஐயா. ஐயா, உடம்பு சரியில்லையா. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அதெல்லாம் இல்லடா. ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா மேட்ரே வேற விதமா மாறி இருக்கும். இப்ப நான் இன்டர்ஃபியர் ஆனா அனாவசியமா விஷயம் ஊர் பூரா நாரிடுமே. இந்த நாத்தமே உன்னால தாங்க முடியலையே. ஆனா எங்க பொழப்பே பொட நாத்தம் அடிக்குது. நீ ஒண்ணும் பயப்படாத.
நானும் இப்ப இறங்கிடுறேன். எதுல? புதக்குழியிலையா? இல்ல, போராட்டத்தில். லவ்வே வாழ்வு. டவுன் டவுன். பயந்து ஓடுறீங்களாடா கோழ பசங்களா? தம் இருந்த கிட்ட வாங்கடா, பேனட்ட பேத்து புடுவேன். அவங்களை யாருன்னு நினைச்சீங்க? என் பிள்ளைங்கடா. என்னோட உசுறு, என் மூச்சு. அவங்க உடம்புல ஓடுறது ஏறத்தண்டா. இந்த கேடி டைகர் டேடிய? ஆமாண்டா. ஏய், அவங்களுக்கு யாராவது கெடுதல் செய்யலாம்னு பாத்தீங்க, என் லாரியால மோதி குடலை வெளியே எடுத்துருவேன். ஏய் பேமானிங்களா, தில்லண்டா எங்க முன்னாடி வாங்கடா, ஜாக்கியால நம்பிடுற. அப்ப இவ்வளவு நாள் இவங்க எங்கடா இருந்தாங்க? ஊர்லயா ஜெயிலியா? ஊருக்கு வெளியில முதல் பொண்டாட்டி இருக்கும்போதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆனா ஒண்ணு, இப்ப அந்த ரெண்டு பொண்டாட்டிங்களும் உயிரோட இல்ல. மகன் இவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறான். அதனால இவர் ரெண்டாவது பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஊருக்கு வெளியில குடியிருக்காரு. என் பிள்ளைங்களை கிண்டல் பண்ற ஆம்பளைங்களோ ரவுடிங்களோ இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது. அப்படி இருந்தா இந்த ஊரையை சுடுகாடா மாத்திருவேன். மச்சிகளா, இந்த கில்லர் கில்லாடிய நாம பாத்துக்கிட்டே சும்மா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. என்ன செய்யலாம்? ஒரு வேலை செய்யலாம். என்ன நைனா அது? பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவான். நீங்களும் உள்ள போங்க. இருக்கிற பஞ்சாதி பிள்ளைங்களை கவனிக்க முடியாத இவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா? மகாலட்சுமி ஆட்ட இருந்து பொண்டாட்டிய கொண்டுட்டானே அந்த பாவி. விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண போகுதோ தெரியல. இந்த பையன் கூட பிறந்தது 5 பொட்ட பிள்ளைங்க. இந்த வயசுல இவனுக்கு 2ஆம் கல்யாணம் தேவையா? இவனெல்லாம் நிக்க வச்சு சுட்டு தள்ளிடணும். போக்கு நாயே, எனக்கு ஒரு அப்பாவி பொண்ணோட கள்ள தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி நான் அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வச்சிட்டல்ல. ஏய், என்ன தெய்வமா மதிச்சையும் பொண்டாட்டிய நெஞ்சு வெடிக்க சாக வச்சிட்டியடா. அவளை கொன்னுட்டதா நம்ப வச்சு ஜெயிலுக்கு என்ன அனுப்பி வச்சல்ல. ராஜலிங்கம், இல்லங்கடா டாய், எவனா ஒரு அடி முன்னாடி வந்துக்கோ, வெட்டி பொலி குத்துவேன். என் பிள்ளைங்க மனசுல நான் அவங்க தாயை கொலை செஞ்ச தகப்பங்கிற பழிய உண்டாக்கி என் பிள்ளைங்களே என்ன வெறுக்கும்படி செஞ்சிட்டியடா. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒரு லாரி டிரைவரா குடிசையில இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அது உன்னால தண்டா. ராஜலிங்கம்,
இவ்வளவு நாள் நீ என் மகனோட சேர்ந்து இருந்ததால நான் உன்னை ஒண்ணும் செய்யல. இன்னையிலிருந்து என் வாழ்க்கையை எப்படி நீ நாசமாக்குனியோ அதே மாதிரி நானும் உன் வாழ்க்கையை நாசமாக்குறேன். நீ சாகுற வரைக்கும் உன்னை நான் தூங்க விட மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை செத்து செத்து படைக்க வைக்கிறேன்டா. ரங்கா, ஐயா, ருத்ரையா கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வரணும். ருத்ரையா கிட்டயா? அவங்கிட்ட பயப்பட வேண்டாம். ஐயோ, என்ன ரங்கா, உன்னை யார் இங்க வர சொன்னா? உன் பெரிய மாமா இருக்காரா? நீ என்ன என் மாமா கையில ஸ்தாபனத்துக்கு வந்தியா? அந்த வீட்டுல நீ இந்த வீட்டுக்கு யாராவது வந்தா உயிரோட திரும்பி போக முடியாதுன்னு தெரியல. இந்த லெட்டரை கொடுத்துட்டு வர சொல்லி பெரிய இந்த லெட்டர் நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. நான் சொல்றேன்ல, நீ போ. லெட்டர் வாங்கிட்டு வந்தது தப்புதான் மாமா. இப்ப நான் உன்னை அடிச்சது லெட்டர் வாங்கிட்டு வந்ததுக்கு இல்லடா, இத உங்ககிட்ட கொடுத்தவனோட கைய வெட்டாததுக்கு. அவனை கூறு போடுறதுக்கான நேரம் எப்ப வரும்னு நான் இங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராசியா இல்ல நம்ம தூது அனுப்புறானா பொறுக்கி நாய். அண்ணே, சின்னவங்க என்ன தம்பி, உங்களை அண்ணன் வர சொன்னாரு. யார கொலை செய்யணும் அண்ணி? ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ராஜலிங்க ஏதோ லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. என்ன எழுதியிருக்கான்? விரோதத்தை நாம மறந்துட்டு அவனுக்கு உதவி செய்யறதா இருந்தா அவனே இங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றான். வெக்கங்கட்ட பரதேசி. நிறுத்துறா, நீ ஏன்டா பேசாம இருக்க? அவனுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன்? என்ன கேட்டா நாம உதவி செய்ய கூடாதுன்னு. என்ன கேட்டா உதவி செய்யணும். எதுக்குடா செய்யணும்? எதுக்காக செய்யணும்? இந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அவன் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை மறந்துட்டியா? எங்க ஊர் விவசாயிங்க, உங்க ஊர் விவசாயிங்க மட்டும் இல்லாம இந்த சுத்து பக்கத்து கிராமத்து விவசாயிங்க எல்லாம் நம்மள நம்பி நம்ம குடோன்ல வச்சிருக்கிற நெல் மூட்டைகளை அண்டர் கிரவுண்ட்ல ஒளிச்சு வச்சிட்டோம். நெல்லு மூட்டைகளை மாத்தி அங்க தவிட்டு மூட்டைகளை வச்சுட்டு குடவனுக்கு நெருப்பும் வச்சுட்டோம். தீ விபத்துல நெல்லு மொத்தமும் போயிடுச்சுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி கோடி ரூபாய் சோலையை அமுக்க போறோம். தப்பி தவறி நம்ம பிளான் வெளியே தெரிஞ்சது. தெரிஞ்சிடுச்சுடா. சார், இப்போது நான் சொன்னதை நம்புறீங்களா? கவர்மெண்ட்டையும் கிராம மக்களையும் மோசம் பண்ற அயோக்கிய பசங்க இவங்க. ஆமா சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன பயமுறுத்தி அவங்க மோசடிக்கு என்ன உடனே இருக்க சொல்றாங்க சார். சார், அண்டர் கிரவுண்ட்ல இவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற நெல் மூட்டைங்க எல்லாம் சேஃபா இருக்கு. அரெஸ்ட் தம். அன்னைக்கு திடீர்னு பிளேட்டை மாத்தி மாதவன் பக்கம் சேர்ந்து நம்மள மாட்டி விட்டான். அந்த நன்றி கட்ட பயல மறுபடியும் நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றியாடா? மாதவன் அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பி மாதவனையும் அவன் தங்கச்சிங்களையும் இதுவரைக்கும் கண்டுக்காம இருந்தவன் மாதவன் நல்ல நிலைக்கு வந்தா அவன் பக்கம் போயிட்டான். இப்போ அவன் அவனுக்கு விரோதியானதை நம்மளோட சேர பாக்குறான். தப்புதான், நான் சொல்றது தப்புதான். அந்த அயோக்கியனை நம்ம பக்கம் சேர்த்துக்க கூடாது. ஆனா நாம அடிச்சு துரத்திடலாம். அடிபட்டு உதப்பட்டு அவன் மறுபடியும் மாதவ பக்கம் சேர்ந்துருவான். பிரிச்சு போய் வீக்கா இருக்கிறவங்களை நாமளே சேர்த்து வச்சிருவோம். அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம். வேண்டாம், இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம பழைய தீர வேண்டாம், கையை கட்டிட்டு செத்து போயிடும். நம்ம முதல் விரோதி மாதவன். இவனை கையில வச்சுக்கிட்டு அவன் கதையை முடிக்கணும். ஏய், ராஜலிங்கத்தை வர சொல்லு. வணக்கம். 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 பயப்படாதீங்க. கை கூப்பி வரவங்களை கை கொடுத்து காப்போமே தவிர கொல்ல மாட்டோம். உட்காருங்க. சொல்லுங்க. அப்பனும் பிள்ளைய என்ன பழி வாங்க துடிக்கிறாங்க. யானையும் புலியும் சேர்ந்துச்சுன்னா என் தலைவேற முண்டவர் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. யானையும் புலியும் சேர்ந்தாலும் சிங்கத்தை ஒண்ணு செய்ய முடியாது. நீ உதவி கேட்கறது 3 சிங்கத்துக்கிட்ட. அவங்களை எங்க கிட்ட விட்டுரு, எங்க கைவரிசையை காட்டுறோம். நீ பார்த்துக்கிட்டே இரு.
எனக்காக இவ்வளவு உதவி செய்யற உங்களுக்கு நான் என்ன கொடுத்தாலும் பத்தாது. சொல்லுங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? உங்க தொடக்கறி 15 கிலோ பணம் தரீங்களா? பயந்துட்டீங்களா? அட பின்ன என்னங்க, நாங்க என்ன பேட்ட ரவுடிங்களா உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்க சொல்ற ஆளை கொல்றதுக்கு? என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் இன்னையில இருந்து உங்க பக்கம். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என் பிசினஸ்ல உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன். அவசியம் வரப்ப நாங்களே கேட்கிறோம். அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வரேங்க. சரி. டேய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கடா? அவன் என்ன வேணாலும் கொடுக்கறேன்னு சொல்றப்போ வேணான்னு சொல்லிட்டியே. அவனுக்கு உதவி செய்யலாம்னு சொன்ன சரி, அதுக்காக சும்மா செய்யணுமா? இவ்வளவு நாள் நாம எதிர்பார்த்தது கேவலம் அவன் பிசினஸ்ல பார்ட்னர் ஆகிறதுக்கா இல்ல, சமயம் வரப்போ அவன் ஆஸ்தியில குறைஞ்சது பாதியாவது வாங்கிக்கிறதுக்கு. என்ன பாதியா? அதான் அவன் பொண்ணு, அவன் பாதி ஆஸ்திக்கு வாரிசு. அவன் நமக்கு வேணும்னு கேட்போம். டேய், என்னடா அவன் சொல்றான்? நமக்கு அவன் பொண்ணு எதுக்குடா? உங்களுக்கு இல்லைங்க, சின்னவருக்கு. தனக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க சொல்றாரு. கரெக்ட். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மள ஜெயில தள்ளி சித்திரவதை அனுபவிக்க வச்ச நம்ம ஜென்ம விரோதி மாதவனையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். அவனுக்கு அதனால ஒரு நஷ்டமும் இல்ல. அவனை உண்மையிலேயே பழி வாங்கணும்னா அவன் உயிருக்குயிரான அவன் தங்கச்சிங்க ஒவ்வொருத்தையும் டிஃபரண்ட் ஸ்டைல்ல. வணக்கம்மா. வணக்கம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு ஆடுவீங்க? அங்க பெரியம்மா வெயிட்டிங்ல இருக்காங்க, வாங்க போலாம். யாரு? சாரதம்மா இல்லையா? சாரதா அப்பவே போயாச்சு. போயிட்டாங்களா? இன்னைக்கு டியூஷன் சீக்கிரம் முடிஞ்சதால அனுப்பி வச்சுட்டேன். சரி. ஆண்டி, இன்னைக்கு என் பர்த்டே. சாக்லேட் எடுத்துக்கங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அங்கிள், ஆண்டிக்கு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, கொடுத்துட்டோம். இதை நாங்க எடுத்துக்கட்டுமா? இதை நீங்க சாப்பிடக்கூடாதுப்பா, இதை சாப்பிடுங்க. ஐயா 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 ஐயா, சாரதம்மாவை காணுங்க. என்னடா சொல்ற? அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். வாய மூடுறா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்கள தனியா விடாத. ஏமா, எங்க சாரதா வந்தாளா? வரலீங்க. பெரியம்மா, எங்க சாரதா இங்க வந்தாளா? வரலையேப்பா. என்ன மாதவன் சார் இது, நீங்க கூட சின்ன பிள்ளையாட்டம். இது என்ன பெரிய டவுனா? உங்க தங்கச்சி எங்க போயிடுவாங்க? அவங்க ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்க. அது இல்லைங்க எஸ்ஐ சார், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஐயா! ஆனா ஒரு ஐயா ஐயா, சாரதம்மா வந்துட்டாங்க. வரேன் சார். சரி, வாடா. முதலாளி, சின்னம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க. ஏன், என்னாச்சு? கால் தடுக்கி அவ சேத்துக்குள்ள விழுந்துட்டாளாம். அடிக்கடி பட்டுடுச்சா? ஆஹா, இல்ல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவ ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கா. அதனால தான் லேட் ஆச்சாம். நீ ஏதாவது சொல்லுவியோ, நான் அழுதுட்டு இருக்கா. ஓ, அம்மா. சாரதா, என்னடா? சிச்சி, என்னம்மா அது? நான் திட்டுவேன்னா? நீ என்ன தப்பு பண்ண? இருட்டி ரொம்ப நேரம் ஆயும் நீ வீட்டுக்கு வராததால என்னாச்சோ ஏதாச்சோ நான் பயந்து போயிட்டேன். அவ்வளவுதான், அழாத. நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கம்மா. உங்கள யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னாலும் நான் துடியா துடிச்சு போயிடுவேன். அழாத, அழாதன்னு சொல்றேன்ல, அழாத. என்னம்மா இது? உடம்பு கொதிக்குது, ஜுரம் அடிக்குது போல இருக்கே. வா, டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாண்ணா, எனக்கு இப்ப டாக்டர் மருந்து எதுவும் வேண்டாம். என் பக்கத்திலேயே நீ இருந்தா போதும்ண்ணா. சரிம்மா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அழாத. மாதவன் சார், மாதவன் சார். ஓ, வாங்க. சாரி சார்,
உங்களுக்கு சொல்லி அனுப்ப மறந்துட்டேன். எங்க சாரதா வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு தெரியும். நான் வந்தது அதுக்கு இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. இங்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க, சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி நடக்கணும், அதை இப்படி உங்ககிட்ட சொல்ல வேண்டி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இதை உங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்லாம மறைக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கல. என் மனைவியோட மறைவுக்கு அப்புறம் மனசுக்கு வேதனையா இருக்கிறப்போ, அதுவும் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் எப்போவாவது நான் குடிக்கிறது உண்டு. அந்த நேரத்துல சாரதா, என்னாச்சு? டியூஷன் விட்டு வீட்டுக்கு போற வழியில பொறுக்கி பசங்க பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க சார். தப்பிச்சு ஓடினப்போ சேத்துக்குள்ள விழுந்துட்டு. அதான் இங்க வந்துட்டல, அப்புறம் என்ன? உள்ள போய் குளிச்சுட்டு என் ஒய்ஃபோட புடவை இருக்க எடுத்து கட்டிக்க. ஓ சாரதா. ப்ரொஃபஸரை பார்த்தம்மா. நான் உன் மேல குற்றம் சுமத்த விரும்பல. நீ எந்த தப்புமே செய்யலம்மா. அப்படி தப்புன்னு ஏதாவது இருந்தா அது என்னதுதான்? பெத்தவங்க இல்லாதவங்க 5 பேருக்கும் அம்மாவுல பாதியாவும் அப்பாவுல பாதியாவும் இருக்கிற அண்ணன் நானு. அதே மாதிரி வளர்த்தேன். ஆனா எனக்கு இப்பதான் புரிஞ்சுதம்மா, அண்ணன் அம்மா ஆக்க முடியாதுங்கிறது. இதுவே அம்மா உயிரோடு இருந்திருந்தா உங்களுக்கு எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கும். இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காது. நான் தான் பேராசப்பட்டு உனக்கு பெரிய சம்பந்தம் கொண்டு வரணுங்கிற ஒரு பிடிவாதத்துல உன் கல்யாணத்தை தள்ளி போட்டேன். இன்னும் 10 நாள்ல அந்த கலெக்டருக்கும் உனக்கும் கல்யாணம். இந்த நேரத்துல நடக்கும். இந்த விஷயத்தை மறைச்சு மோசம் பண்ணி அந்த கலெக்டருக்கு உன்னை கட்டி வைக்க முடியாது. என் மனசாட்சி ஒத்துக்காது. நான் என்ன செய்வேன்? நீ முடிவு செஞ்ச முகூர்த்தத்திலேயே ப்ரொஃபஸருக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைனா, நீ தாலாட்டி சீராட்டி வளர்த்த இந்த உடம்பும் மனசும் ப்ரொஃபஸரை தவிர வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா
நடப்பணமா தான் வாழும். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தருக்கு உத்தமையா வாழ்ந்தேங்கிற ஆத்ம திருப்தியாவது கொஞ்சம் மிஞ்சும். ஒரு களங்கமும் இல்லாம எங்களை வளர்த்த உனக்கும் அப்படி செய்யறதுதான் பெருமையா இருக்கும்னா. அம்மா, இவ்வளவு நாள் இந்த டைகரோட தங்கச்சிங்கன்னு சொல்லிக்க நீங்க பெருமைப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்க அண்ணன்னு சொல்லிக்க நான் பெருமைப்படுறேம்மா. இங்க பாரும்மா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். 3வது ஆளுக்கு தெரியக்கூடாது. முக்கியமா நம்ம தங்கச்சிங்களுக்கு தெரிஞ்ச அவங்க தாங்க மாட்டாங்கம்மா. இது நான் பார்த்து வச்ச சம்பந்தம் எல்லாரும் நினைக்கணும். நீயும் அப்படித்தான் சொல்லணும். இப்படி உனக்கு கல்யாணம் செஞ்சு அநியாயம் செஞ்சுட்டேன்னு உலகம் என்ன தப்பா பேசினாலும் பரவாயில்ல. அதான் டைகருங்கிற முத்திரையே குத்திட்டாங்களே. வாழ்நாள் பூரா அடி வாங்கி வாங்கி மறுத்து போன நிஜமா அந்த டைகரோடது. இதை கிழிச்சு பார்த்தா உங்க முகம் மட்டும்தான் தெரியும். உங்களை பத்தி அது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்.